தமிழ்நாடு முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் அவர்கள் 12/8/2024 அன்று காணொலி காட்சி மூலமாக பல்வேறு திட்டப்பணிகள் மற்றும் சிங்கார சென்னை 2.0 திட்டத்தினை துவக்கி வைத்தார். அதன் தொடர்ச்சியாக சோழிங்கநல்லூர் தொகுதிக்குட்பட்ட மண்டலம் 15 உள்ளடக்கிய வார்டு எண் 199 பகுதியில் அமைந்துள்ள தமிழ்நாடு வீட்டு வசதி வாரிய குடியிருப்பு பகுதியில் 88 லட்சம் ரூபாய் மதிப்பீட்டில் அமைக்கப்பட்ட பூங்கா, தமிழ்நாடு வீட்டு வசதி வாரிய குடியிருப்பு பகுதியில் 1.70 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் அமைக்கப்பட்ட விளையாட்டு திடல், தமிழ்நாடு வீட்டு வசதி வாரிய குடியிருப்பு பகுதி E36 சாலையில் 89 லட்சம் மதிப்பீட்டில் பூங்கா, விளையாட்டு மைதானம் மற்றும் பரமேஸ்வரி நகர் பகுதியில் மாமன்ற உறுப்பினர் ஜி. சங்கர் அவர்களின் மாமன்ற உறுப்பினர் மேம்பாட்டு நிதியிலிருந்து பூங்கா பொதுமக்களின் பயன்பாட்டிற்கு திறந்து வைக்கப்பட்டன. இதில் சோழிங்கநல்லூர் சட்டமன்ற உறுப்பினர் எஸ். அரவிந்த் ரமேஷ் கலந்து கொண்டு அந்தந்த பகுதியில் உள்ள குழந்தைகள், பொதுநல சங்க உறுப்பினர்கள், மகளிர் அனைவரையும் வரவழைத்து அவர்கள் மூலம் ரிப்பன் வெட்டி துவக்கி வைத்தார். சட்டமன்ற உறுப்பினர் எஸ். அரவிந்த் ரமேஷ் அவர்களின் இந்த செயல்பாடு அனைவரையும் மகிழ்ச்சியில் ஆழ்த்தியுள்ளது. இந்த நிகழ்ச்சியில் 15வது மண்டல குழு தலைவர் வி. மதியழகன், 199வது வார்டு மாமன்ற உறுப்பினர் ஜி. சங்கர் மற்றும் அரசு அதிகாரிகள், கழக நிர்வாகிகள், பொதுமக்கள் நலன சங்க உறுப்பினர்கள், மகளிர் அனைவரையும் கலந்து கொண்டனர்.